கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எஸ்ராவின் சரித்திர புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதல் 5 அதிகாரங்களில் நாம் தியானித்தது பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் மக்கள் கோரேஸ் என்ற மன்னனால் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக மீண்டும் அனுப்பப்பட்டனர். செருபாபேல், யெசுவா என்ற தலைவர்களின் கீழ் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்கள் தேவாலயத்தை கட்டத் தொடங்கின போது சமாரியர்கள் அதை எதிர்த்தாங்க. இப்போ கோரேஸ் என்ற ராஜா மரித்து விட்டார். அவருடைய ஸ்தானத்தில் அர்த்தசாஷ்டா என்பவன் ஆண்டு வந்தான். அவனுடைய நாட்களிலே இந்த சமாரியர்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து தவறாக ஒரு கடிதம் எழுதினபடினாலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 5ஆம் அதிகாரத்திலே ஆகாய், சகரியா என்ற தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தின் மூலமாக மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டத் தொடங்கின போது மறுபடியும் ஒரு கூட்டத்தினர் அந்த தேவாலய கட்டுமான பணியை எதிர்த்தனர். அவர்கள் தரியு என்னும் ராஜாவுக்கு கோரேஸ் ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தாரு. அர்த்தசாஷ்டா ஆலய கட்டுமான பணியை நிறுத்தி வைத்தாரு. இப்போ 3வது ராஜா வந்திருக்கார் 15 ஆண்டுகள் கழித்து. இவர் பேர் தரியு. இந்த ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதின போது இந்த ராஜா என்ன பண்ணாரு? 6ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இவர் உண்மையாகவே கோரேஸ் ராஜா தேவ ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தாரா என்று ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் அரண்மனையில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற போது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதியிருந்த விவரமாவது என்று 3-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கோரேஸ் ராஜா எருசலேமில் சென்ற தேவாலயத்தை கட்ட அவர்களுக்கு அனுமதி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் ஆலயம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும். இப்போ அந்த ஆலயம் கட்ட மட்டும் பர்மிஷன் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்புறம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக வந்தபோது நேபுகாத்நேசர் என்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை சிறைப்பிடித்த நாட்களிலே தேவாலயத்திலிருந்து எடுத்து வந்த தேவாலயத்தின் உடைமைகள் அனைத்தும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியதாக அந்த டாக்குமெண்ட்ல, அந்த பத்திரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற கருத்துக்கள். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதல் காரியம், நம்ம எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அதை குறித்து நன்றாக ஆராய்ந்து அறிந்து நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்போ 2 ராஜாக்களிடத்திலே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. ஒன்று, அர்த்தசாஷ்டாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவாலயம் கட்டுறாங்க, அவங்க மோசமானவங்க, அவங்கள கட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதின போது அந்த அர்த்தசாஷ்டா என்ற ராஜா உண்மையாக கோரேஸ் இவங்களுக்கு ஆலயத்தை கட்ட பெர்மிஷன் கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணாமலேயே அவன் ஒரு டெசிஷன் கொடுக்குறான். அந்த டெசிஷன் என்ன ஆகுது? 15 வருஷமாக ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட தடையாக மாறுகிறது. ஆனால் இந்த முறை தரியு ராஜாவுக்கு இந்த செய்தி வந்தபோது அவன் தனக்கு வந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற அதுவும் அவனுடைய அரண்மனை மட்டும் இல்லை, ராஜா எங்கெல்லாம் அந்த நகல்களை வைத்திருந்தாரோ, தன்னுடைய தீர்மானத்தின் நகல்களை வைத்திருந்தாரோ அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் ஒரு நகலை எடுத்து கண்டுபிடிச்சு அதை வைத்து கொண்டு அவன் தீர்மானம் எடுக்கிறான். இது மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவ மக்களாகிய நாம், குறிப்பாக விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கின்ற நாம் எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும், எதை குறித்தும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து அறிந்து அதற்குரிய தகவல்களை நம்ம என்ன பண்ணணும்? சேகரித்து அந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம தீர்மானம் எடுக்கணும். பிற மனிதர்கள் நம்மகிட்ட கொடுக்குற செய்திகளின் அடிப்படையில் நம்ம தீர்மானம் எடுப்போம் என்றால் அநேக நேரத்தில் அது சரியான ஒரு தீர்மானமாக இருக்காது. 2வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் எடுக்கும் முக்கியமான தீர்மானங்களை எழுதி வைப்பது மிக மிக அவசியம். நம்ம நம்முடைய முன்னோர்களை குறித்து நினைத்து பார்க்கும்போது, இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளோ தெளிவாக தங்களுடைய தீர்மானங்களை எழுத்து வடிவிலே எழுதி வைத்திருந்தாங்க. அந்த கோரேஸ் ராஜா அதை எழுதி வைத்திருந்ததுனால தான் இப்போ தரியு அதை பார்த்து ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியுது. அப்போ நம்முடைய சபை காரியங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், முக்கியமான காரியங்களை நாம் பதிவு செய்து வைத்து கொள்வது மிக மிக அவசியமாய்
இருக்கிறது. இப்போ மூன்றாவது நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் சகலத்தையும் தன் காலத்திலே சரியான நேரத்திலே செய்கின்றார். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எதிர்ப்பு வந்தபோது கடவுள் அந்த ஆலய கட்டுமான பணியை ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கிறார். இந்த முறை எதிர்ப்பு வரும்போது தரியு ராஜாவின் மூலமாக செயல்பட்டு தேவையான பெர்மிஷன் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஆலயத்தை கட்ட வைக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறுத்துவதிலும் ஒரு காரியத்தை தாமதிப்பதிலும் ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே இல்லைன்னா வரலாற்று புஸ்தகங்களில் கொடுக்கப்படாதனால அது ஏன் எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அதை நிறுத்தி வைக்கிறார். ஆனால் கடவுள் இதை நிறுத்தி வைத்த இந்த 15 ஆண்டு காலத்தில் நம்ம கற்றுக்கொள்கின்ற 4வது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தேவனுடைய ஊழியத்தை குறித்து மெத்தனம் காட்டக்கூடாது. இப்போ சமாரியர்கள் இதை எதிர்க்கிறாங்க. எதிர்த்த உடனே அர்த்தசாஸ்திர அந்த ராஜா அதை நிறுத்தி வைக்கிறாரு. அதை அவர் நிறுத்தி வச்ச உடனே இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அதை பற்றி கவலைப்படாமலே இருந்தாங்க. அப்புறம் ஆகாய சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவர்களுடைய உள்ளத்திலே பேசின பிறகுதான் மறுபடியும் அதை எடுத்து கட்டணும்னு ஒரு முயற்சி அவர்கள் எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்ம வேலை செய்கிற இடத்துல காட்டுற அக்கறையை கடவுளுடைய காரியங்களிலே நாம் காட்டுவதில்லை. அதிலே ஒரு மெத்தனமான போக்கை நாம் கடைபிடிக்கின்றோம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய காரியத்திலே தீவிரம் உள்ளவர்களாய், அதிக அக்கறை காட்டுகிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த 5 வசனங்கள் சிறிய வசனங்களாக இருந்தாலும் கூட இது போதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பாடம். தேவன் தன்னுடைய நேரத்திலே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதனால நம்ம அவருடைய ஊழியத்தை அலட்சியமாக நாம் செய்யக்கூடாது. ஜாக்கிரதையாக நம்ம செய்யணும். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஆராய்ந்து அறிந்து மிக தெளிவாக தகவல்களின் அடிப்படையிலே, உண்மையின் அடிப்படையிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் என்றைக்குமே நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சபைக்கும் நல்லது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.